நிச்சயமா வேற ஒரு லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா மாறுபட்ட படமா இருக்கு. அதெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். விக்ரம் வந்து தன்னுடைய நடிப்பு திறமையில மேலும் மேலும் காட்டியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பேருடைய ஏற்றுக்க முடியாத அந்த சீன்ஸ்லாம் நான் பார்த்தேன். ட்ரெஸ்ஸு வந்து ஒழுங்காக இல்லாமல் அந்த ஒரு காட்டுவாசி மாதிரி வாழ்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதில் பார்த்துருக்கேன். அவருடைய முயற்சி, அவருடைய தன்னம்பிக்கை, அந்த மாதிரி தன்னம்பிக்கைனா முதல்ல அஜித் தான் சொல்லுவோம். இப்போ விக்ரம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நிச்சயமாக அவருடைய உழைப்புக்கு, கடுமையான உழைப்புக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த லெவலில் இன்னும் மேலும் சினிமாவில் வந்து நல்லா வளர்ந்து வர்ற ஒரு நடிகரில் விக்ரம் நிச்சயமாக இருப்பார். நான் எதிர்பார்க்குறேன். தங்களான் வந்தவொன்னு நான் முதல்ல பார்க்குறேன். இல்லை அதெல்லாம் ஜாதியை கொண்டு போய் நீங்கள் திரைப்படத்தில் திரிக்கக்கூடாது. அவங்க நம்ம மக்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, சினிமாங்கிறது பொழுதுபோக்கு. நமக்கு ஒரு பொழுதுபோக்காக போய் படம் பார்த்துட்டு திரும்ப வந்துடணும். அதை போய் ஜாதி மதம்லாம் அதில் போய் கேட்கக்கூடாது. அவங்க பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன அப்படின்னா பொழுதுபோக்கு. நேரம் போகுதா, அதோட அவ்வளோதான். நமக்கு நேரத்தை அதில் பொழுதுபோக்கிட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறணும். எல்லாத்துலேயுமே கெட்ட விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம சேர்த்து வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. தங்கலான் படமா? தங்கலான் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்றதுனால எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது இல்லாமல் விக்ரம் படம் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் தான். விக்ரம்னாலே எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஒரே நார்மல் மூவி மாதிரி இல்லாமல் எப்பயுமே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் எடுத்து ரோலாக பண்ணுறவர் அவர். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு தான் இருக்குது தங்கலான்றது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிஃப்ரெண்ட்டாக உண்மையாகவே விக்ரம் மூவின்றதுனால செம்மையாகவே இருக்கும், சொல்லவே வேணாம். நல்லா எதிர்பார்க்கு மக்களுக்குள்ளேயுமே ரொம்ப எதிர்பார்க்குறேன் ப்ரோ. நல்லா இருக்குது. தலைவர் கெட்டப்பு ஒரு ஓல்டு டைப்பில் இந்த ட்ரெய்லர்லேயே அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி கடிச்சு போடுறது வேறு லெவலில் இருந்துச்சு. வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஆனால் கண்டிப்பாக அவர் எது கொடுத்தாலும் நல்லா எஃபெக்டாக பண்ணும். எப்படி சொல்கிறது, கமலுக்கு அடுத்து அவர் தான் பல கெட்டப்லாம் போட்டு நடித்தது. அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறேன் படம் வரும். ரஞ்சித்து பிடிக்கும் ப்ரோ. அவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் தலைவர் நல்லா நடிச்சிருப்பார், நம்பிக்கை இருக்குது. வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரஞ்சித் வேறு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. விக்ரம் பயங்கரமான ஆக்டிங் இருக்கார். பயங்கர வெயிட்டிங். அவர் தரமாக பண்ணுவார். அவரோட டைரக்ஷன்லாம் தெரியாத நமக்கு. தரமான டைரக்டர் அவர். சியானோட என்ட்ரியா சொல்லவே வேணாம். எல்லா படத்துக்குமே அவர் பயங்கரமான கொடுக்குறாரு. எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பாக தான் இருக்குது. விக்ரம் சார் நடிக்கிறாரு அண்ட் ரஞ்சித் அண்ணா டைரக்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணுவார். சொல்லவா வேணும், சியான் நடிக்கிறார்ல, நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் டீசர் டோட்டலாக வேறு ஒரு வேர்ல்டை காட்டுறாங்க. அண்டு கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட இதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தேன் ப்ரோ, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்குது. இது அந்த பரதேசி படம் கெட்டப்லாம் இருந்துச்சு ப்ரோ, பார்த்தேன் நான். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் எப்பவுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. ஆக்டிங்லாம் குறையில்லை. கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். ஒரு டெரராக தெரிஞ்சு லுக்லாம் பார்த்தோன்னே. ஆனால் அதான் பரதேசி அதர்வா மாதிரி தான் தெரிஞ்சு பார்த்தோன்னே, கெட்டப்லாம் பார்த்தோன்னே. நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கருத்துக்கள் நிறையா இருக்கும். அந்த கருத்துக்களை ஒவ்வொரு படத்துலேயும் அவர் நிச்சயமாக ஒவ்வொன்று சொல்லியிருப்பார். இதில் வந்து ஒரு வாழ்க்கையோடைய ஏற்கனவே வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து எடுத்துக்காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு. நம்முடைய வளர்ச்சியை வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இருக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆமாம், நிச்சயமாக நல்லா எதிர்பார்க்கலாம்னு நான் ஒரு நல்ல கருத்துக்களை, நல்ல மனிதனுக்கு தேவையானதாக எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள இசைக்கலைஞர்களில் நிச்சயமாக ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடியவர். நிறைய பாடல்களை நானே கேட்குறேன். இப்போ என்னுடைய வயசுக்கு நானே நிறைய கேட்குறேன். நல்லா பிடிச்சிருக்கு. இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போது இல்லாத சியான் விக்ரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லெவல் வச்சுருக்காங்க. அதை விட என்னென்னா, விக்ரம் படம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பாலா படத்தை ஆமாம் பிதாமகன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நல்ல படங்கள், அதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியது, கருத்து உள்ளது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி இதுவும் இருக்கும். நிச்சயமாக விக்ரம்க்கு நல்ல ஒரு முதல் நாளே நல்லா கூட்டம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரஞ்சித் ஓகே. ரஞ்சித் நல்லா தான் பண்ணுவாங்க எப்பயுமே. ஏன்னா அவரோட ஓல்டு மூவிலாம் நிறைய மூவி எடுத்து பார்த்தீங்கன்னாவே எப்பயுமே எதனா ஒரு ஸ்டோரி சொல்கிறது அப்படி தான் எடுத்து பண்ணுவாங்க. கேஜிஎஃப் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் மையப்படுத்தி அப்படிலாம் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. இது ஒரு ஓல்டு ஸ்டோரி, பட் அது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதுக்கும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரியல கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம். ஜிவி பிரகாஷ் அசியம் ப்ரோ பிடிக்கும். அவர் ஜிவி பிரகாஷ் எது பண்ணாலும் அவர் எஃபெக்டாக போடுவாப்லி. ஆயத்துலாம் இப்போ மிரட்டியிருப்பாப்லி. 10 வருஷம் கழிச்சு அந்த சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. கண்டிப்பாக பார்ப்பேன் ப்ரோ. தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த படம் ஃபீலே நல்லாயிருக்கும். ஜிவி பிரகாஷோட மியூசிக்காகவும் இருக்கட்டும், நம்ம சியானோட ஆக்டிங்காக இருக்கட்டும், தேட்டரில் பார்க்க தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம்.
எல்லா படத்தையும் ட்ரெய்லர் வச்சுட்டு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதை பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். ட்ரெய்லர் வச்சு பார்க்கலாம். அவர் என்ன, அவருக்கு சொல்லவே வேணாம். அவர் பண்ணுறதுக்கு 100% கொடுக்கலாம். அவருக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவரோட ஆக்டிங் வேறு மாதிரி இருக்குல்ல. இப்போது தமிழ் சினிமாவிலே வேறு மாதிரி இருக்கார்ல இவரோட ஆக்டிங் மட்டும், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எதிர்பார்க்கலாம். அவர் என்ன ஆடுகாலம் எல்லாமே, அவரோட மியூசிக் எல்லாமே பக்காவாக தானே இருக்கும். அவர் நல்லா பண்ணியிருப்பார். தெரியல, பார்த்தா தான் ப்ரோ தெரியும் அதெல்லாம். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் வைக்கல அந்த படத்தில். இப்படி வச்சா படம் நல்லா இருக்கான்னு தெரியுதுனால வைக்கல. ஆனால் நல்லா இருக்கும் படம், பார்க்கலான்னு தான் தோணுது எனக்கு என்னமோ. கண்டிப்பாக ப்ரோ எதிர்பார்க்குறேன். கோப்ரா இப்படி தான் எதிர்பார்த்தோம், கோப்ரா ஊற்றிக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இது நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு என்னமோ. நல்லா இருக்கும், பார்க்கலாம். வேறு அவ்வளோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ப்ரோ. அதான் கெட்டப்பு கொஞ்சம் லுக்லாம் பார்த்தா விண்டேஜ் லுக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். கொஞ்சம் டெரராக இந்த படம். அதான் ப்ரோ.